பொண்டாட்டி அஸ்டன்ட் வெக்கமே இல்லாம வந்து சொல்லுகிறேன், நீலாம் ஒரு ஆம்பளையாடான்ட்டு அவனோட மாமா கேட்க, யோ மாமா என்னயா பொசுக்குன்னு இப்படி கேட்ட, சரி பொம்பளையாச்சே நம்மளோட வீரத்தை ஏன் அவகிட்ட காட்டணும்ட்டு தான் நான் திரும்பி அடிக்கல. மாப்பிள்ள இப்பெல்லாம் நொண்டி சாக்க சொல்லி உன்னையே பெருமையா காட்டிக்காதடா, ஆரம்பத்திலேயே பொம்பளைங்களை அடக்கி வைக்கணும், இல்லனா நம்ம தலைக்கு மேல ஏறி மிளகாச்சிட்டு போயிருவாளுங்கடா, ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்ல அதெல்லாம் அடக்கி விட்டுருவானா மாமா, இன்னைக்கு நைட் என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்ட்டு ராஜேஷ் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் தூங்காம மூஞ்சி சீரியஸா வச்சுன்னு என்னமா பண்ணுகிறான். என்னடா பண்றான்னு பார்த்தா அவன் ஸ்கூல்ல படிக்கும் போது சண்டை போட்டியில ஜெயிச்ச கப்பெல்லாம் எடுத்து பார்த்துன்னு உனக்குள்ளேயும் ஒரு வீரன் தூங்கி நிற்கிறான்டான்ட்டு அவன் மனசுலயே நினைச்சு நடு ராத்திரியில கராத்தே ட்ரெஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ணி நிற்கிறான். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவனோட பொண்டாட்டி அடிக்கணுன்றதுக்காக ஒரே எக்ஸசைஸ் பிராக்டிஸ் தான். துணி காய போடுற இடத்துல எல்லாம் ஏதோ பெரிய கிக் பாக்ஸர் மாதிரி பிராக்டிஸ் பண்ணுகிறான். அவனை பாக்குற அம்மாக்கோ என்னடா ஆச்சு உனக்குன்றாங்க. வேலையிலுமே ஒரு மூட்டையில வேஸ்ட் பொருளெல்லாம் போட்டு அதை குத்தி நிற்கிறான். வீட்டுக்கு வந்துட்டோன்னு ஒரே கிக் பிராக்டிசிங் தான். அவங்க இவனை எட்டி உதச்சு தானே கீழே சாச்சாங்க, அதனால இவனும் அவங்களை எட்டி உதைக்கணுன்றதுக்காக ஊனு கிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் சத்தத்தை கேட்கிற தங்கச்சியோ காலையிலே மஜா பண்ணுகிறான் போலேன்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிராக்டிஸ் எல்லாம் செம்மையா பண்ணிட்ட பிறகு ப்ரொடெக்ஷனுக்கு கார்டு போட்டு போன்ல வீடியோ ஆன் பண்ணி வேணும்ட்டே அவன் பொண்டாட்டி கிட்ட வலுக்கட்டாயமா அவங்க இவனை அடிக்க வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான்.